வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் சென்னையில் இன்று முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்கிறார். போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. பெசநகரில் உள்ள மின் மயானத்தில் அரசு மரியாதையுடன் இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜின் உடல் தகனம். திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் இரங்கல். ராணுவ ரீதியாக நடவடிக்கை மேற்கொண்டால் ஈரான் என்ற நாடே இல்லாமல் போய்விடும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. இந்தியா அயர்லாந்து அணிகளிடையேயான இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடரை சமன் செய்யுமா என இந்திய ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பாலவாக்கத்தில் உள்ள ஆதிதிராவிடர் நல உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் இன்று முதலமைச்சர் விஜய் போலியோ தடுப்பு மருந்து முகாமை தொடங்கி வைக்க உள்ளார். சென்னை பாலவாக்கத்தில் உள்ள ஆதிதிராவிடர் நல உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் இன்று முதலமைச்சர் விஜய் போலியோ தடுப்பு மருந்து முகாமை தொடங்கி வைக்க உள்ளார். தமிழகம் முழுவதும் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ள இந்த முகாமில் 5 வயதுக்குட்பட்ட 52,91,000 குழந்தைகளுக்கு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் போலியோ தடுப்பு சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. போதைப் பொருள் கடத்தல் வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற நார்கோ கோஆர்டினேஷன் சென்டர் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். இவ்விழாவில் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு விஷன் டாக்குமெண்ட் என்ற கொள்கை வரைவரை அமித்ஷா வெளியிட்டார். இந்த கூட்டத்தின் போது பல்வேறு மாநிலங்களில் பறிமுதல் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த 2,09,500 கிலோ போதைப் பொருட்களை அளிக்கும் செயல்முறையை ஆன்லைன் மூலம் அமித்ஷா தொடங்கி வைத்தார். இக்கூட்டத்தில் அவர் பேசிய போது, போதைப் பொருள் கடத்தல் வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு மிக விரைவாக தண்டனை கிடைப்பதை உறுதி செய்வதற்காக நாடு முழுவதும் பிரத்யேக NDPS சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் தயாராகி வருவதாக தெரிவித்தார். பாஜக ஆட்சி காலத்தில் 89,896 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சொத்துக்களை முடக்குவதற்கு மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளதாக கூறினார். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்தில் அரசு மரியாதையுடன் இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜின் உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. 1953ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவிலில் பிறந்த பாக்யராஜ் இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். அதன் பின்னர் சுவரில்லாத சித்திரங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, சின்ன வீடு உள்ளிட்ட பல வெற்றி திரைப்படங்களை இயக்கி நடித்த அவர் குடும்ப கதைகள், நகைச்சுவை மற்றும் உணர்வுபூர்வமான திரைக்கதைகளால் பாக்யராஜ் தமிழ் சினிமாவில் தனிக்கென ஒரு முத்திரையை பதித்தார். 72 வயதுடைய அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். பாக்யராஜின் மறைவிற்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை பெசநகரில் உள்ள மின் மயானத்தில் அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து இன்று காலை 9 மணி அளவில் இறுதி ஊர்வலம் தொடங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ராணுவ ரீதியாக முழுமையாக முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் ஈரான் என்ற நாடே இல்லாமல் போய்விடும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானும் அமெரிக்காவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு இடைக்கால உடன்பாட்டை எட்டியிருந்த நேரத்தில் ஹார்முஸ் ஜலசந்தியிலிருந்து வெளியேற முயன்ற கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடி தரும் வகையில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் ட்ரோன்கள் மூலம் பதிலடி கொடுத்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் மீறியதற்காக ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு மையங்கள் மற்றும் கடலோர ரேடார் தளங்கள் மீது அமெரிக்க விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒரு கட்டத்தில் தாங்களால் தொடர்ந்து நிதானமாக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ராணுவ ரீதியாக முழுமையாக முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் ஈரான் என்ற நாடே இல்லாமல் போய்விடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெல்பாஸ்ட் நகரில் இந்தியா அயர்லாந்து அணிகள் இடையேயான 2வது மற்றும் கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது. அயர்லாந்தின் பெல்பாஸ்ட் நகரில் இந்தியா அயர்லாந்து அணிகள் இடையேயான 2வது மற்றும் கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது. இப்போட்டியில் ஷ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய வீரர்களும் லோர்கன் டக்கர் தலைமையிலான அயர்லாந்து வீரர்களும் பங்கேற்கின்றனர்.
அயர்லாந்து அணி ஏற்கனவே ஒரு போட்டியில் வெற்றி பெற்று தொடரை 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகித்துள்ள நிலையில் இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை சமன் செய்யுமா என கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்தியாவை மின்னணு உதிரி பாகங்களுக்கான மையமாக மாற்றுவதே தங்கள் இலக்கு என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம் புத்த நகரில் மின்னணு சாதன உற்பத்தி ஆலைகளின் திறப்பு விழாவில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டு பேசினார். அப்போது உலக சந்தையிலிருந்து நாம் இறக்குமதி செய்து வந்த பொருட்களை இங்கேயே உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்ய முடியும் என்று யாரும் ஒருபோதும் கற்பனை செய்து கூட பார்த்ததில்லை என்று கூறினார். இந்தியாவை மின்னணு உதிரி பாகங்களுக்கான மையமாக மாற்றுவதே தங்கள் இலக்கு என்று தெரிவித்தார். ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மற்றும் காட்டு சட்டம் நிலவிய இடமாக அறியப்பட்ட ஜவார் பகுதி இன்று செழிப்பு நிலவும் இடமாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்டார். தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் தரம் உயர்த்தப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சரான ராஜீவ் தென்காசியில் மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் மேம்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் ராஜீவ், தென்காசி விபத்துகள் அதிக அளவில் நடக்கும் பகுதியாக இருப்பதாகவும் குற்றால சீசன் காலத்தில் விபத்தினால் அதிக அளவு உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். விபத்தில் உயிரிழப்பை குறைப்பதற்கும் மருத்துவமனைகளின் தரம் உயர்த்துவது குறித்தும் மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் உள்ள குறைகளை சரி செய்து தென்காசி மாவட்டத்தை மருத்துவத்துறையில் ஒரு எடுத்துக்காட்டான மாவட்டமாக உருவாக்குவோம் என கூறினார். தென்காசியில் மருத்துவக் கல்லூரி அமைப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், முதலில் மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் என்றும் அதன் பிறகே மருத்துவக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஹாஸ்பிட்டல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் தென்காசியில் நிறைய ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகுது. ஏன்னா டூரிஸ்ட் வரக்கூடிய மாவட்டம் அதிகமாக, முக்கியமாக அந்த சீசன் டைமில் நிறைய ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய உயிரிழப்பு ஏற்படுது. அதை குறைக்கிறதுக்கும் மற்றபடி ஹாஸ்பிட்டல்ஸோட தரம் உயர்த்துறதுக்கும் நிறையா ஜிஹெச்சில் ஸ்பெஷாலிட்டிஸை எப்படி கொண்டு போகிறது, என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க, அதுக்காக நிறையா டிஹெச்ஓ சார், ஜேடி மேம் மற்றும் சிஎம்ஓஸ் டிஎம்ஓஸோட இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் தலைமையிலையும் என்னோட தலைமையிலையும் இன்றைக்கி மீட்டிங் நடந்தது. அதில் நிறையா டாக்டர்ஸ்கிட்ட நான் குறைகளை கேட்டு அறிஞ்சிருக்கோம். எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி ஒரு எடுத்துக்காட்டான மாவட்டமாக நாங்கள் மருத்துவத்துறையில் நாங்கள் பயணிக்கிறதுக்கு என்னென்ன எது அது இதெல்லாம் சரிச்சு நம்ம வரணுமோ அதுக்குள்ளதெல்லாம் இன்னைக்கு ஆலோசனை பண்ணி அதுக்குள்ளலாம் தீர்வு கொண்டிருக்கோம். திருநங்கைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழக அரசு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்று தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவை மாநகராட்சி கலையரங்கத்தில் திருநங்கைகளின் வாழ்வாதாரம், சமூக அங்கீகாரம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்தும் நோக்கில் கெப்ஸ்ரா ஃபவுண்டேஷன் சார்பில் மதுளை தாண்டு என்ற சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார், கோவை மாநகராட்சி ஆணையாளர் கட்டா ரவி தேஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதன் பின்னர் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த திருநங்கைகள் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சம்பத்குமார், சமூகத்தில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு தங்களுக்கான அங்கீகாரத்தை பெற போராடும் ஒவ்வொரு திருநங்கையும் ஒரு சாதனையாளரே என்று பாராட்டுகளை தெரிவித்தார். திருநங்கைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழக அரசு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்றும் எந்த உதவி வேண்டுமானாலும் உரிமையோடு தன்னை அணுகலாம் என்றும் கூறினார். சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அது பைபிள்ல நீங்க எங்க போய் பார்த்தாலும் அன்னகர்கள்னு சொல்லிட்டு திருநங்கைகளை குறித்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்ணிதான் இவங்களுக்கு இவ்வளவு பெரிய உயர்வா. அப்புறம் நிறைய சரித்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, பெரிய பெரிய ராஜாக்களுக்கு அடுத்த ஸ்தானத்துல இவங்க ராஜாக்களே நடத்துகிறவர்களாக திருநங்கைகள் இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த புறத்துல தேவையில்லாத ஜனங்கள் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல் காக்கிறவர்களாக இருந்திருக்காங்க. எப்போ இந்த கழிந்த ஒரு 100 வருடத்துலதான் ரோட்டுக்கு வரக்கூடிய நிலைமை வந்திருக்குது. அது என்னன்னா வயிற்று பிழைப்புக்காக. சோ நான் பேங்க்ல சீனியர் மேனேஜரா யூனியன் வங்கியில இருக்கேன். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உடல் தானம் பெறுவதில் முன்னணியில் உள்ளது என்று சட்டப்பேரவை உறுப்பினர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சட்டப்பேரவை உறுப்பினர் சௌமியா அன்புமணி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு, மகப்பேறு பிரிவு, பச்சிளம் குழந்தைகள் பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளில் ஆய்வு மேற்கொண்டார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர் சந்தித்து பேசிய போது, தருமபுரி மாவட்டம் சிறிய மாவட்டமாக இருந்தாலும் அவ்வைக்கு நெல்லுக்கனி வழங்கி அதியமான் மூலம் வரலாற்றில் தனித்து அடையாளம் பெற்று தந்த மாவட்டம் என்று குறிப்பிட்டார். இந்த மருத்துவமனையில் தருமபுரி மாவட்டம் மட்டுமல்லாது அண்டைய மாவட்டங்களில் இருந்தும் நோயாளிகள் சிகிச்சைக்கு வருவதாக தெரிவித்தார்.
இந்த மருத்துவமனை வந்த பின்னர் மருத்துவ சிகிச்சைக்காக சொத்துக்களை விற்பது குறைந்துள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய சௌமியா அன்புமணி, தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உடல் தானம் பெறுவதில் முன்னணியில் உள்ளது என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மனோகரன், கண்காணிப்பாளர் சிவகுமார், மருத்துவர் நாகவேந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவர்கள் மத்திய இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சராக மத்திய அரசில் அங்கம் வகித்த போது இந்த மருத்துவமனைக்கு அனுமதி வழங்கி கொண்டு வர மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி ஒரு எப்பவுமே ஏற்படுத்தினா அங்கே மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் படித்து அவங்க அந்த சுற்று வட்டாரத்துக்கு சேவை செய்வார்கள். அதை விட அதிகமாக மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கும் பொழுது அது தனித்தனி துறைகள் இருக்கும். அந்த துறைகளுக்கான சிறப்பு மருத்துவர்கள் அந்த அரசு மருத்துவமனையில் பணியாற்றுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாவட்டமே வளர்ச்சி பெறும். ஏன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு அவருடைய சேவைகள் குறித்து உலகிற்கு பறைசாற்றியது திமுக தான் என்று முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வேலாயுபுரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் 124வது பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பேச்சு போட்டிகள் வள்ளிமுத்து நாடார் தொடக்க பள்ளியில் நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளரிடம் பேசிய போது, திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக விலகியது எதிர்பார்த்த ஒன்றுதான் என்று கூறினார். முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு, வீடுகளில் சோதனை என்பது அரசியல் பழிவாங்கும் செயல் என்று தெரிவித்தார். காமராஜர் சிலைக்கு திமுகவினர் மரியாதை செய்யக்கூடாது என்று தூத்துக்குடி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் பெருமாள்சாமி கூறியது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர், பெருந்தலைவர் காமராஜருக்கு அவருடைய சேவைகள் குறித்து உலகிற்கு பறைசாற்றியது திமுக தான் என்று கூறினார். காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்த அவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்று நினைவு கூர்ந்தார். மேகதாது அணை விவகாரத்தில் தில்லி பிரதிநிதியாக கன்னடத்தை சேர்ந்தவரை நியமித்த நிலையில் அவர் தமிழகத்திற்காக பேசுவாரா என கேள்வி எழுப்பினார். என்னன்னு தெரியலங்க, டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஒரு கன்னடத்துக்காரரை போட்டிருக்காங்க. அதுவும் ஜனநாயகன் பட தயாரிப்பாளராம். அப்ப அவருடைய படத்தை தயாரிச்சான்னா அதுக்கு தகுதியானவர் ஆயிடுவாரா? அவருக்கு தமிழ் தெரியுமா? இல்ல அவர் கர்நாடகாவை நிப்பாரா, தமிழ்நாட்டுக்காக நிப்பாரா? யாருக்காக? ஒரு டெல்லி சிறப்பு பிரதிநிதினா ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் இடையில ஒரு பாலமா இருந்து செயல்படக்கூடியவங்க தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக பணியாற்றணும். இப்ப காவேரி இந்த மேகதாது அணைக்கட்டல் அவருக்கு ஆதரவு, கன்னடத்துக்கு அங்க ஆதரவா இருப்பாரா, நமக்கு ஆதரவா இருப்பாரா? இது என்னது ஒரு தயாரி? வெளிநாடுகளிலிருந்து பெறப்பட்ட ராமர் கோவில் நன்கொடைகளுக்கு ரசீதுகள் வழங்கப்படவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திக்விஜய் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் காங்கிரஸ் தலைவர் திக்விஜய் சிங் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ராமர் கோவிலில் நிலம் வாங்கியதில் நடந்த ஊழல், நாங்கள் அளித்த நன்கொடைகள், சிந்தி சமூகத்தினர் வழங்கிய 200 கிலோ எடையுள்ள வெள்ளி செங்கற்கள் உள்ளிட்டவைகளுக்கு ரசீதுகள் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார். வெளிநாடுகளில் இருந்து பெறப்பட்ட நன்கொடைகளுக்கும் ரசீதுகள் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். சனாதன தர்மத்தை பின்பற்றுவர்களுக்கு எதிராக இதைவிட பெரிய துரோகத்தனமான செயல் எதுவும் இருக்க முடியாது என்று கூறினார். மாணவர்களின் நலன்கள் மற்றும் அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீட், UPSC போன்ற தேர்வுகளை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று ராமநாதபுரத்தில் மாவட்ட தலைவர் ராஜாராம் பாண்டியன் வலியுறுத்தினார். மத்திய அரசால் நடத்தப்படும் இந்திய அளவிலான நீட், UPSC போன்ற போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள்களை கசிய விடுவதும் அதன் பின்னர் தேர்வுகளை ரத்து செய்வதுமான குளறுபடிகளால் மாணவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். மத்திய அரசின் இந்த செயலை கண்டித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடர் போராட்டங்களையும் பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தி வருகிறார். இந்நிலையில் ராமநாதபுரம் காங்கிரஸ் தாலுகா அலுவலகத்தில் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் ராஜாராம் பாண்டியன் செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது மாணவர்களின் நலன்கள் மற்றும் அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீட், UPSC போன்ற தேர்வுகளை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அரண்மனை முன்பு தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட, வட்டார, ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் நிறைவேற்ற வேண்டும் என்று தாராபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் ரமேஷ் வலியுறுத்தினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மாநில மையத்தின் 2வது மாநில மாநாட்டு வரவேற்பு குழுவின் அமைப்பு கூட்டம் பூலவாடி பிரிவில் ஹோட்டல் ஐஸ்வர்யம் மஹாலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர்கள் சாமிகுணம், அமுதா, உஷாராணி, சென்னமராஜ், வெண்மதி, தில்லை கோவிந்தன், ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் தாவேகா தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தை தொடர்ந்து அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது நடைமுறையில் உள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். தொகுப்பூதியம் மற்றும் மதிப்பூதியத்தில் பணிபுரியும் சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், வருவாய்த்துறையினர், கிராம ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களை வரன்முறைப்படுத்தி அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் மாநில தலைவர் ரமேஷ் வலியுறுத்தினார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், பணியிடங்கள் எதுக்கு பணியிடங்கள் அரசாங்கம் உருவாக்குது? நோக்கத்திற்கு திட்டத்தை செயல்படுத்தணும் தான் உருவாக்குறாங்க. அப்போ அது நிரப்ப வேண்டாமா? பணியிடங்களை மட்டும் உருவாக்கி விட்டு பணியாளர் இங்கே இருக்கிறவங்கள எடுத்து அங்கே போகிறது, அங்கே இருக்கிறவங்க இருக்க போனால் எப்படி அந்த வேலை நடக்கும்? உரியவாறு மக்களுக்கு அந்த பயன்கள் சென்று சேர வேண்டும். அதற்காகத்தான் ஊழியர் கட்டமைப்பு என்பது இருக்கிறது. எனவே அது தவறான வாதம், அது ஏற்புடைய வாதம் அல்ல. தாராபுரத்தில் தமிழ்நாடு கால்நடைத்துறை அமைச்சர் கமலி வருகைக்கு 3 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி பகுதியில் கணவரை இழந்த காளியம்மாள் தனது மகளுடன் எளிய சூழலில் வாழ்ந்து வருகிறார். அவர் தனது நிலைமையை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தவேக மாவட்ட செயலாளர் யுவராஜ் மகேஷ் அறிவுறுத்தல்படி தொண்டரணி அமைப்பாளர் சபரிநாதன், இணை அமைப்பாளர்கள் நவமணி, பிரபாகரன், தெற்கு நகர பொறுப்பாளர் பார்த்திபன், 26வது வார்டு பொறுப்பாளர் பரத் கௌதம் ஆகியோர் இணைந்து 160 சதுர அடியில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் விலையில்லா வீடு என்ற பெயரில் புதிய வீடு கட்டி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த வீட்டின் திறப்பு விழாவுக்காக கால்நடைத்துறை அமைச்சர் கமலி சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார். இதற்காக நகரம் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதுடன் நாளிதழ்களில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டது. பல இடங்களில் மிகப்பெரிய வரவேற்பு பதாகைகள் அமைக்கப்பட்டன. இந்த வீடு கட்டுமானத்தில் செங்கல், மணல், கம்பி, கான்கிரீட், அஸ்திவாரம் உள்ளிட்ட அடிப்படை கட்டுமான பொருட்கள் முறையாக பயன்படுத்தவில்லை என்றும் அதன் தரம் குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த வீட்டின் கட்டுமான செலவு 70,000 ரூபாய்க்கும் குறைவாக இருக்கும் என சிலர் கூறும் நிலையில் அமைச்சர் வரவேற்பு மற்றும் விளம்பர ஏற்பாடுகளுக்கே சுமார் 3 லட்சம் ரூபாய் வரை செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வீட்டின் தரத்தை விட விளம்பரத்திற்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதா என்ற கேள்வி சமூக வலைதளங்களிலும் பொதுமக்களிடம் பரவி வருகிறது. ஆண்டிப்பட்டி அருகே அடர்ந்த வனப்பகுதியில் இறந்த யானையின் 2 தந்தங்கள் திருடப்பட்ட நிலையில் சந்தேகத்தின் பேரில் 3 பேரை கண்டமனூர் வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ராயவேலூர் மலைப்பகுதியில் ஆண் யானை ஒன்று இறந்து கிடப்பதாகவும் அதன் தந்தங்கள் திருடப்பட்டு உள்ளதாகவும் வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கண்டமனூர் வனச்சரகர் சிவாஜி தலைமையில் வனத்துறையினர் அடர்ந்த மலைப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஆண் யானை ஒன்று இறந்து 1 மாதத்திற்கும் மேலாகி அழுகிய நிலையில் எலும்புக்கூடாக கிடந்தது. மேலும் அந்த யானையின் 2 தந்தங்களும் மர்ம நபர்களால் திருடப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த பரபரப்பான சம்பவம் குறித்து வனத்துறையினர் ஆடு மேய்க்கும் பெண் உட்பட 3 பேரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து கண்டமனூர் வனச்சரக அலுவலகத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் மீட்கப்பட்ட யானையின் எலும்புகளை ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் தக்காளி கொடுத்து நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு மற்றும் விபத்துகளை தடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருப்பத்தூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் நூதன விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர் போக்குவரத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரவீன்குமார் தலைமையிலான காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் தங்களின் பாதுகாப்பிற்காக கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என கூறி அறிவுரை வழங்கினார். அப்போது தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தக்காளி பழங்களை பரிசாக கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் துண்டு பிரசுரங்களை அளித்தனர். தக்காளி கொடுத்து நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய காவல்துறையினரை சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். திருவொற்றியூரில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் முன்பு நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னை திருவொற்றியூரில் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வடசென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீபக் தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக சுவாதிஸ் பாரதி, கீர்த்தனா, கலையரசன் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வடசென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இன்று முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது தமிழகம் முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் எங்கள் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதயபான் அவர்கள் அறிவுறுத்தலின்படி நடைபெற இருக்கிறது. இதில் முதல் கட்டமாக இன்று வடசென்னை கிழக்கு மாவட்டம் இது ஆரம்பித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களும் தொடர்ச்சியாக இந்த நீட் தேர்வை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும். பல்வேறு தரப்பு மாணவர்கள் இந்த நீட் தேர்வாக அவர்கள் வாழ்க்கை முறை என்பது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உடனடியாக மத்திய அரசாங்கம் தலையிட்டு இந்த நீட் தேர்வினை ரத்து செய்ய வேண்டும்.
குலசைநல்லூர் கால்பந்தாட்ட கழகம் சார்பில் கால்பந்து போட்டி தாவேக பிரமுகர் சிவரஞ்சனி கமலக்கண்ணன் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் குலசைநல்லூர் கால்பந்தாட்ட கழகம் சார்பில் கால்பந்து போட்டி ஒட்டபுரம் காவல் ஆய்வாளர் கார்த்திக், தாவேக பிரமுகர் சிவரஞ்சனி கமலக்கண்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிவரஞ்சனி கமலக்கண்ணன் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கான ரொக்க பரிசினை தினேஷ்குமார், அரவிந்த்சாமி, சண்முகராஜ், கணபதி ஆகியோர் வழங்கினர். தக்கலை அருகே பாதை பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட முன்விரோதத்தில் நள்ளிரவில் முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் இரும்பு கேட்டை திருடி சென்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட டினிஷா என்ற பெண் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதில் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அடுத்த பிலாங்காலை பகுதியில் தன் கணவருடன் வசித்து வருவதாகவும், தங்களுக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் எல்லை பாதுகாப்பிற்காகவும் அத்துமீறி நுழைவதை தடுப்பதற்காகவும் பாதையின் முகப்பில் இரும்பு கேட் அமைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கேட் அமைத்த நாளிலிருந்தே அதே பகுதியை சேர்ந்த சிலர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் என்றும், இதனால் நேற்று நள்ளிரவில் முகமூடி அணிந்த நபர்கள் இரும்பு கேட்டை திருடி சென்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுகுறித்து அருகிலுள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் சிசிடிவி ஆதாரங்களுடன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளதாக டினிஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டினிஷா மேலும் தெரிவிக்கையில், கேமரா எல்லாத்தையும் திருப்பி வச்சுட்டு அந்த கேட்டை வந்து அறுத்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக எஸ்பி ஆஃபீஸ் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து தக்கலை ஸ்டேஷன்ல நாங்கள் கொடுத்தோம். அவங்க எந்த ஆக்ஷனும் அந்த அளவுக்கு எடுக்கல. ஸோ அவங்க ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்கிறத மட்டும் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கொடுத்தது என்னன்னா கேட்டு போடக்கூடாது அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனா அந்த கேட்டை வந்து அறுத்துட்டு போறதுக்கு 8 பேர் சேர்ந்து இதெல்லாம நாங்க காமிச்சிருக்கோங்க. ஆனா அதுவும் அவங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்கல. அவங்க வந்து வரும்போது யாருன்னு தெரியல. அந்த 8 பேரும் முகமூடி அணிஞ்சிருந்தாங்க. முகமூடி அணிஞ்சு நிறைய டூல்ஸ் எல்லாம் கையில வச்சுதான் வந்து அதை எடுத்துட்டு போனாங்க. சோ என்னோட பாதுகாப்புக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கு. திருவாரூரில் நூதனமான முறையில் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ₹1 கூடுதலாக விலை நிர்ணயம் செய்து 1 மாதத்தில் மட்டும் ₹25 லட்சத்தை பொதுமக்களிடமிருந்து வசூலித்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பெட்ரோல் நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் நகரின் மையப்பகுதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஏஜென்சிஸ் என்ற பெயரில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம், கடைத்தெரு, வணிக வளாகம், ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களின் அருகே பெட்ரோல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த பெட்ரோல் நிலையத்தில் தினம்தோறும் 80,000 லிட்டருக்கும் அதிகமான பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் கடந்த மே 15ஆம் தேதி முதல் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டது. தற்போது திருவாரூரில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹108.93 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வெங்கடேஸ்வரா ஏஜென்சிஸ் என்ற பெட்ரோல் நிலையத்தில் விலை மாற்றம் செய்யப்பட்டதிலிருந்து ₹1 கூடுதலாக உயர்த்தி ₹110 பெட்ரோல் விற்பனை செய்யப்படுவதாக அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரக்கோணத்தில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் மறைக்கோட்ட அதிபர் பங்குத்தந்தை மலையப்பன் 105ஆம் ஆண்டு பெருவிழாவினை கொடியேற்றி வைத்து தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் 105ஆம் ஆண்டு பெருவிழாவிற்கு மறைக்கோட்ட அதிபர் பங்குத்தந்தை மலையப்பன் தலைமையேற்று ஆலய வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள கொடிக்கம்பத்தில் பெருவிழா கொடியை ஏற்றி வைத்து விழாவினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் உதவி பங்குத்தந்தை மரிய லூயிஸ் ராஜ், திருக்கோடி அன்பளிப்பாளர்கள் டேனியல், நிர்மலா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனை முன்னிட்டு ஜூலை 28ஆம் தேதி நடைபெறும் புது நன்மை வழங்கும் நிகழ்ச்சியில் தூய இருதய ஆண்டவர் பள்ளி தாளாளர் ஆனந்தராஜ் கலந்து கொண்டு திருப்பலியினை நிறைவேற்றுவார். இதையடுத்து ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஆலயத்தில் தினமும் தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனைகள், திருப்பலி நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் சென்னையில் இன்று முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்கிறார். போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. பெசநகரில் உள்ள மின் மயானத்தில் அரசு மரியாதையுடன் இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜின் உடல் தகனம். திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் இரங்கல். ராணுவ ரீதியாக நடவடிக்கை மேற்கொண்டால் ஈரான் என்ற நாடே இல்லாமல் போய்விடும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. இந்தியா அயர்லாந்து அணிகளிடையேயான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடரை சமன் செய்யுமா என இந்திய ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.